அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஜாதகத்திலிங்க 12 ராசி கட்டங்கள் இருக்கு இல்லைங்களா? அதுல ஏதாவது ஒரு கட்டத்துல லான்னு போட்டு கதை லக்னம் ஜாதகர் குறிக்கக்கூடிய 1ஆம் பாவம். அந்த 1ஆம் பாவத்துக்கு அடுத்த பாவம் 2ஆம் பாவம், 2க்கு அடுத்தது 3, 3க்கு அடுத்தது 4, 4க்கு அடுத்தது 5, 5க்கு அடுத்தது 6. அந்த 6ஆம் பாவத்துக்கு அடுத்த பாவம் 7ஆம் பாவம். சரிங்களா? அந்த 7ஆம் பாவகத்தினுடைய அதிபதி கிரகம் எந்த கிரகமோ அந்த கிரகம் இந்த லக்ன பாவத்தில், அதாவது ஜாதகர் குறிக்கக்கூடிய அந்த லக்ன பாவத்தில் 1ஆம் பாவத்தில் இருந்தார்னு வைங்க, அவங்க வெளிப்படைத்தன்மை உள்ளவங்களா இருப்பாங்க. எதுவும் ஒளிவு மறைவு இல்லாம அவங்களுடைய செயல்கள், அவங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் இந்த ஓபன் டைப் அப்படிங்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி யதார்த்தமான வகையில ஒரு வெளிப்படையானவங்களா இருப்பாங்க. உள்ளொன்று வைத்து புறமொன்று இல்லாம ஒரு வெளிப்படையான ஒரு உணர்வு உள்ளவங்களா, எல்லாத்தோட ஒரு ஒரு ஓபன் டைப்பா யதார்த்தமா இருக்கக்கூடியவங்களா அந்த 7ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கிற அந்த ஜாதகர்கள் திகழ்வார்கள். சரிங்களா? அப்புறம் இன்னொன்னு பாருங்க, அவங்களுக்கு வாழ்க்கை துணை தேடி வரக்கூடிய யோக அமைப்பு கிடைக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த 7ஆம் பாவம்ங்கிறது வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய பாவகம். அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய பாவகம் அது 7ஆம் பாவம். அந்த 7ஆம் பாவத்தினுடைய அதிபதி, வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய பாவகத்தினுடைய அதிபதி ஜாதகர் குறிக்கக்கூடிய லக்ன பாவத்தில் வந்து உட்கார்றப்போ வாழ்க்கை துணை தேடி வரக்கூடிய ஒரு நல்ல யோகமான அமைப்பு. சரிங்களா? அப்படி இவங்களுக்கு நட்பு வட்டம் அதிகமாவே இருக்கும். நட்பு அந்த 7க்குள்ளதான் இருக்குது. அந்த 7க்குள்ளதான் நட்புங்கிற அந்த காரகத்தும் தன்மை அதுக்குள்ளதான் இருக்குது. அப்புறம் அவங்க ஜாதகர் குறிக்க லக்னத்தில் உட்காரும் போது அவங்களுக்கு நட்பு வட்டம் அதிகமா இருக்கும். அடுத்ததா இன்னொன்னு பாருங்க, இந்த வியாபாரம் பண்ணக்கூடியவங்க, கூட்டு தொழில் பண்றவங்க எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அவங்களுக்குள்ள அது ஒரு சிறப்பான அமைப்பு. ஏன்னா வியாபாரம்ங்கிற அந்த காரகத்துவம், அந்த தன்மை அந்த 7க்குள்ளதான் இருக்குது. கூட்டு தொழில் அப்படிங்கிற அந்த காரகத்துவம், அந்த தன்மை அந்த 7க்குள்ளதான் இருக்கு. அப்ப அந்த வியாபாரத்தையும் கூட்டு தொழிலையும் குறிக்கக்கூடிய அந்த 7ஆம் அதிபதியினுடைய அந்த கிரகம் வந்து ஜாதகர் குறிக்கூடிய லக்னத்தில் இருக்கிற போது அவங்களுக்கு வியாபாரம் பண்ணக்கூடியவங்களா இருந்தா ஒரு சிறப்பான அமைப்பு, கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு ஒரு சிறப்பான நல்ல அமைப்பு. அடுத்து இன்னொன்னு பாருங்க, இந்த 7ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறவங்க மேல எதிர்பாலனத்தில் வந்து ஒரு பிரியமா, ஒரு விருப்பமா பழகக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆண் ஜாதகமா இருந்தால் பெண்கள், பெண் ஜாதகமா இருந்தா ஆண்கள். இவங்க மேல அவங்க விருப்பமா ஒரு ஒரு ஈர்ப்போட பழகக்கூடியவங்களா, ஒரு பிரியமா பழகக்கூடியவங்களா இருப்பாங்க. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா, தாம்பத்திய உணர்வு அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும். காம உணர்வு கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த 7ஆம் பாவங்கிறது தான் வம்ச விருத்திக்கான தாம்பத்தியத்தை சொல்லக்கூடிய பாவம். அந்த 7க்குள்ளதான் இருக்கு. ஆணும் பெண்ணும் இணையக்கூடிய அந்த தாம்பத்திய பாவம் இந்த 7ஆம் பாவம். அப்படிப்பட்ட அந்த 7ஆம் அதிபதி ஜாதகரை குறிக்கக்கூடிய அந்த லக்னத்தில் வந்து உட்காரும் போது அவங்களுக்கு இந்த தாம்பத்திய உணர்வு, இந்த காம உணர்வு கொஞ்சம் அதிகமா இருக்கும். சரிங்களா? சரி, அடுத்த காணொலியில வேறொரு தலைப்பில் உங்களோடு பேசுகிறேன். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 78 45 170 353 7845 170 353. சரிங்களா? வணக்கம்.